ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு கஞ்சன் இருந்தான். அவன் தன்னோட பேராசை காரணமா யாருக்கும் எதுவுமே கொடுக்காம வாழ்ந்துகிட்டு வந்தான். அவனோட வீட்ல ஒரு கழுதையும் நிறைய பறவைகளும் இருந்துச்சு. ஆனா கஞ்சனான அவன் அந்த பறவைகளுக்கும் கழுதைகளுக்கும் ஒண்ணுமே சாப்பிட கொடுக்க மாட்டான். அந்த கழுதை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வீட்ல இருக்கிற ஒரு தோட்டத்துல புல்லெல்லாம் இருக்கும், அதை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த புறாக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூச்சிகளை தின்னு உயிர் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. சாப்பாடே கொடுக்காம தன்னை வேலை வாங்குற இந்த கஞ்சன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் நினைச்சுதுங்க அந்த கழுதை. அப்போ ஒரு நாள் அங்க இருந்த ஒரு பறவை செத்து போச்சுங்க. உடனே அந்த கஞ்சன் அந்த பறவையை தூக்கி தோட்டத்துக்கு வெளியில போட்டுட்டான். இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கழுதைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தானும் செத்த மாதிரி நடிச்சா இந்த கஞ்சன் நம்மள தோட்டத்துக்கு வெளியில தூக்கி போட்டுடுவான். சோ எழுந்திருச்சு ஓடிடலாம்னு நினைச்சதுங்க. உடனே செத்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது அந்த கழுதை. இதை பார்த்த அந்த கஞ்சனும் ரொம்ப வருத்தமா போச்சுங்க. இருந்தாலும் அந்த கஞ்சனுக்கு கழுதைய தூக்கி போட மனசு வரல. அதனால தோட்டத்துல இருக்கிற மரத்துக்கு அடியிலேயே புதைச்சி மரத்துக்கு உரமா மாத்திட நினைச்சா அந்த கஞ்சன். அதுக்கப்புறம் குழியும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கவனிச்ச கழுதைக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, தப்பிக்க முயற்சி செஞ்சு இப்ப குழியில போட்டு மூடி சாக போறோம்னு. இந்த கஞ்சன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இதை விட வேற வழி இல்லைன்னு முடிவு செஞ்ச கழுதை குழிய தோண்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கஞ்சனை குழிக்குள்ள தள்ளி போட்டுடுச்சிங்க கழுதை. ஸோ ஆஃப்டர் அது தப்பிச்சும் போயிடுச்சு. கெஞ்சனா இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு இப்படிப்பட்ட கெஞ்சனா இருந்தா இப்படி தாங்க நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள்லாம் நம்ம சேனலில் வர உள்ளதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.